ஹாய் ஐம் மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. நிறைய பதிவுகள் போட்டுருக்கேன்ப்பா. நான் மதுரை மாலா யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா அதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே இதை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கான பதிவில் நம்ம மகாபரிவாளை பற்றி நிறைய பதிவுகள் போட்டுருக்கேன்ப்பா. நம்ம நினச்ச காரியங்கள், நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவர்கிட்ட நம்ம மனசார சொன்னோன்னாக்கா, நம்மளை அப்படியே அவர்கிட்ட அர்ப்பணித்து நம்ம சொன்னோன்னாக்கா, காமாட்சியின் ஸ்வரூபம், அவர் சிவனுடைய அவதாரம், மறு உருவம், சிவப்பழம், நடமாடும் தெய்வம், பேசும் தெய்வம், அவருக்கு நிறையா பெயர்கள் இருக்குது. இந்த மாதிரி மனித தெய்வம் அவர். அதனால் அவர்கிட்ட நீங்கள் சொன்னேன்னா எந்த காரியமும் 100% நிறைவேறும். நிறைய உதாரணங்கள் என்னோடய வாழ்க்கையில் நடந்ததே நான் நிறையா சொல்லியிருக்கேன். இந்த பதிவுகள் நிறையா போட்டிருக்கேன் நான். அண்ட் நிறைய பேர் சொல்லியிருக்கா, நான் சொல்லி அந்த விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நிறைய நல்லது நடந்திருக்கு மாமின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கா என்கிட்ட. ஸோ இன்றைக்கான பதிவில் என்னென்னா, ஒருத்தர் ராமச்சந்திர ஐயர்னு ஒருத்தர் வந்துட்டு மகாபரிவாளை பார்க்குறதுக்கு போகிறார். முதல் முறையாக ஒரு தடவை அவர் போகிறார். ஆக்சுவலி அவர் போன உடனே வரிசையிலே எல்லாருமே நின்று பார்த்துட்டுருக்கா. பட் அவர் போயிட்டு அவர் ஜென்ரலாக எல்லோரும் என்ன கேட்பான்னாக்கா, எனக்கு இந்த மாதிரி செல்வம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், உடம்பு குணமாகணும், எனக்கு ஆரோக்கியம் வேணும், எனக்கு உடம்பு முடியல, இல்லை எனக்கு புத்திரபாக்கியம் வேணும், கல்யாணம் நடத்தி வைக்க, இந்த மாதிரி வேண்டுதலைகள் தான் எல்லாரும் ஜென்ரலாகிட்டு கேட்பா இல்லையா. பட் அவர் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வினோதமான ஒரு கோரிக்கையை அவர் வச்சார் பெரியவாட்ட. என்னன்னா, நான் வந்துட்டு என்னுடைய கடைசி காலத்தில் என் கடைசி மூச்சு விட்டு என்னை விட்டு போகும் பொழுது ஒரு கங்கை ஜலமும் உங்கள் கையால் ஒரு வா கங்கை ஜலம் அண்டு துளசி பிரசாதமும் நேக்கு வேணும், அதை நீங்கள் தந்துடுங்க பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு பெசாதுக்கு போயிட்டார். வேற ஒன்றுமே அவர் கேட்கலை, இது மட்டும்தான் கேட்டார். நான் கடைசி மூச்சு சாகும் பொழுது ஒரு கங்கை ஜலமும் துளசி பிரசாதமும் எனக்கு உங்கள் கையால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். இவர் ஒன்றுமே சொல்லலை, ஒன்றும் சொல்லலை, வேண்டான்னு சொல்லலை, என்ன பதிலே இல்லை. பெசாதைக்கு ஒரு நிமிஷம் இருந்துட்டு பேசாமல் விட்டுவிட்டார் அவர். அவரும் போயிட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவர் போயிட்டார். இந்த ஊரில் மகாராஷ்டிரா அந்த பக்கமாக அந்த ஊரில் அவர் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இவருக்கு வந்தது. 40-50 எத்தனையோ வருஷங்கள் கழிஞ்சிட்டு அது அப்புறமா அவர் வந்துட்டு உடனே தன்னுடைய இவர் இருப்பார் இல்லையா, அவரை கூப்பிட்டு அவர் காதில் என்னமோ சொல்லி, இதை வந்து ஃப்ளைட்டு ஏரோப்ளேனில் போய் அவள் ஊருக்கு போய் இதை அவள்கிட்ட சேர்த்துருன்னு சொல்லி அவள் கையில் இவர் கொடுத்து அனுப்பிச்சிட்டார். அவர் உடனே அவர் போய் அவள் இந்த எல்லாத்தையும் அந்த இதெல்லாம் சடங்குகள் எல்லாம் பண்ணுவா இல்லையா, அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இவர் போய் இவர் கையால் கொடுத்த அந்த தொலைஞ்ச கங்கை வெள்ளமும் ஜலமும் துளசி பிரசாதத்தையும் அவர் உடம்புல போட்டுவிட்டார். ஸோ அவரை வந்து உடனே முக்தி அடைஞ்சிருப்பார் இல்லையா. அதெல்லாம் அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு பிராப்தம் வந்துட்டு எல்லாருக்குமா கிடைக்குமா என்னமோங்கிறது சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ரொம்ப ஒரு சிறந்த விஷயம் அது அவருக்கு நடந்துடுத்து. அவர் உண்மையாகவே எண்ணி வேண்டினார். பட் அவருக்கு உடனே சொன்ன வாக்கை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னது. பட் நான் ஜென்ரலாகவே நம்ம மறந்து போயிடுவோம் இல்லையா. நேற்று நடந்தது இன்றைக்கி நமக்கு மறந்து போயிடும். நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, ஆமாம் சொன்னேன் இன்றைக்கி மறந்து போயிடுது அப்படிமோ மறந்து போயிடும் நமக்கு. பட் இவர் வந்துட்டு எப்போவோ சொன்ன ஒரு காரியத்தை நன்னா ஞாபகத்தில் வச்சுக்கிண்டு அவர் போயிட்டார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் என்னமோ வந்து கேட்டான், சரி இவ போயிட்டான் போடுறக்கு அப்படின்ட்டு அவர் விடாதக்கு தன்னுடைய ஒரு ஆளை அனுப்பி ஃப்ளைட்டு அரேஞ்ச் பண்ணி அங்கே போய் அவருடைய உடம்புல இதை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அது நடந்துடுத்து. ஆக்சுவலி அது எப்பேற்பட்ட ஒரு தெய்வத்துடைய சக்தின்னு பார்த்தல. நம்ம வந்துட்டு உண்மையாகவே அவர்கிட்ட நீ என்ன கேட்டாலும் 100% அவர் கொடுத்துருவார் நமக்கு. பெரியவாளை நம்பி நீங்கள் என்ன வேண்டின்றாலும், நான் தான் இந்த விளக்கை எரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். அந்த காமாட்சி விளக்கு அன்னைக்கு முந்தின நாளைக்கு இந்த நோன்பு அன்னைக்கு நான் ஏற்றினேன். காமாட்சி நோன்பு அல்லவா அன்றைக்கி ஏற்றினேன். அடுத்த நாள் கார்த்தாலம் வரைக்கும் அது எப்படி எரிஞ்சதுனே தெரியல. எப்பவும் போல தான் நான் எண்ணெய் ஊற்றிருந்தேன். அது அடுத்த நாள் வந்து 99% கொஞ்சம் லைட்டாக அணைஞ்சா மாதிரி தான் ஆகும், எரியாது அவ்வளோவா. அதுக்கப்புறம் தான் நான் திருப்பி புது திரி போட்டு திரும்பி ஏற்றுவேன். பட் அன்றைக்கி கார்த்தால் அப்போ ஏற்றினா மாதிரி 24 மணி நேரமாகவும், தட் மீன்ஸ் 24 மணி நேரம் இல்லை, ராத்திரி 8 மணிக்கோ 7:30 மணிக்கோ ஏற்றினா மறுநாள் கார்த்தால் பார்க்குற எரிஞ்சுட்டு இருந்தது அது. அதனால
பெரியவாளை நம்பி நன்னா நீங்கள் வேண்டின்றேனாக்கா அவருடைய அனுகிரகம் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். என்ன வேண்டுதலை நீங்கள் வச்சாலும் அவர் இப்போ இல்லைனாலும் அவருடைய மனசார உங்களை மனசில் அவரை வருத்திக்கின்ற அவரோட ஃபோட்டோவை விளக்கேற்றி வச்சு நீங்கள் பண்ணினாலே போரும். அவரை நேரில் நம்ம பார்க்கலையே அப்படிங்கிற குறையே யாருக்கும் வேண்டாம். அத்தனை பேர் மனசுலையும் அவர் அழகாக உட்காந்துருக்கார். நம்ம ஆற்று நீ வேண்டின்றேன்னா உங்கள் ஆற்றுக்கே வந்து அவர் உட்காந்துருவார் அவர். ஸோ அவரை நன்னா நம்பி வேண்டிக்கோங்க. அத்தனை காரியங்களை ரொம்ப அழகா நிறைவேற்றி வைப்பார். நம்மளுடைய பெரியவா திருவடிகள் சரணம்னு எண்ணிக்கோங்க. நீங்க நன்னா இருப்பீள். ஹரஹர சங்கர ஜெய.